ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் 11 வந்துட்டு வேறு லெவலில் ஒர்த்தாக தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் அண்ட் காமெடியோட சூப்பராக இருக்கும். ஸோ நான் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 11. பாய்ஷி அந்த ஹெவன் டாவாவோட கதவை ஓப்பன் பண்ணிட்டான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிட் கார்டியன்ஸ்லாம் இதை நோட்டீஸ் பண்றாங்க. அப்படியே இவன் கதவை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அந்த மார்ஷல் சோல் வந்து தடுத்துருக்குமே இன்னொரு ஸ்பிரிட் கேட்குது. பாய்ஷி ஃபைனலி இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி இடத்துக்கு வந்துருத்தான். ஸோ இதுதான் ஹெவன்லி டாவாவா அப்படின்னு நம்ம பார்க்குறான். என்ன தைரியம் தான் இந்த இடத்துக்குள்ள பெர்மிஷன் வராமல் வருவேன், இவனை நானே தனியாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் ஸ்பிரிட் முன்னாடி வருது. அதை பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி பெருசாக மாறிட்டு செயின்ஸை வச்சு அவனை கட்டி போட்டுட்டு இதை உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ட்ரைன் பண்ணிடும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொன்னா. அந்த செயின்ஸ் எல்லாம் உடச்சு டக்குன்னு ரிலீஸ் ஆகி அந்த ஸ்பிரிட்டோட சங்க பிடிக்கிறேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை ஒரு ஸ்டோன் மாதிரி அவனோட கையில வச்சுக்கிறேன். ஒரு விரலுக்கு ஒரு ஸ்டோனை வச்சிட்டோம்னா ஆப்வியஸ்லி அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியும். மற்ற ஸ்பிரிட்ஸையும் வந்துட்டு அவன் ஸ்டோனா கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்ஃபினிட்டி காண்ட்லெட் மாதிரி மாத்திருந்தான். அந்த ஸ்பிரிட்ஸ் அதுங்களோட பவரை யூஸ் பண்ணா இவன் அப்சர்வ் பண்ண ஹெவன்லி டாவாவோட அந்த பவரை யூஸ் பண்றான். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோனா மாத்தின அந்த ப்ளூ கலர் ஸ்பிரிட்டோட பவரையே இவனால யூஸ் பண்ண முடியுது. இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டுக்கு 6 ஸ்டோனை வச்சது போக ஒரு ஸ்பிரிட் இன்னும் மிச்சம் இருக்கு. நான் சொல்றதை ஒழுங்கா செய்ய, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டை மிரட்டுறான். என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு கேக்குது. பார்த்தா அவன் பிளட் அங்க இருக்கிற வே ஆஃப் ஹெவன்ல கலந்து பழி வாங்க போறேன்னு சிரிச்சுட்டே சொல்றான். பிரேக்கிங் நியூஸ், ஊருக்குள்ள நிறைய மார்ஷல் மாஸ்டர் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாய்ஷி வந்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லா டிவிலையும் தெரிய ஆரம்பிக்கிறான். நான் தான் மார்டல் வேர்ல்டோட டாப் கல்டிவேட்டர்னு, நம்ம ஹீரோவோட பொசிஷனை அவன் தான் அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இந்த 2 பேரும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. இதுதான் இவங்களோட கிரைம். அண்ட் இந்த பிறந்த குழந்தை வாங்கினுவான்னு ஒரு டீமன் சைல்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியே ஹிப்னாசிஸ் மாதிரி ஒன்று பண்ணவும் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு அதனால மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. அண்ட் இவங்களை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 10 பில்லியன் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா ஒன்ன போய் குற்றவாளின்னு சொல்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. நீ இன்னசென்ட்னு தெரியும் ஹாகுவா பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கையில வழங்க மாட்டான். டக்கு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ சங்குக்கு கத்திய நீட்டவும் நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தா சன்ரங்கோட மெமரிஸ்ல சன்ரங் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த வில்லி இருக்கிற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கான். எனக்கு போய் நீ இப்படி துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி தான் அவன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டருங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் கேக்குது. எல்லாரும் அட்டாக் பண்ணாலும் எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோ ஒரு வழியா ஓடிட்டான். அந்த 10 பில்லியன் எனக்கு தான் அப்படின்னு சென்னு சொல்றான். கல்டிவேட்டர் பாய்ஷி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவன் ஹெவன்லி பாரடைஸ் பில்டிங்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி பாய்ஷியோ ஹெல்ப் பண்றான். இங்க ஃப்ராகிட்டோவை பிடிக்கிறாங்க. என்ன எதுக்குடா பிடிக்கிறீங்கன்னு ஃப்ராகிட்டோ கத்துது. ஃப்ராகிட்டோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க, அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஜுவாஹி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு சாதாரண குழந்தைன்னு தப்பா நினைச்சிடாதீங்க, அது ஒரு டீமன் சைல்டு, பவர்ஃபுல்லா இருக்கும், கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு ஜுவாஹி சொல்றான். கதவை திறந்தா நீங்க தான்டா பிரச்சனையில மாட்டுவீங்க அப்படின்னு ஃப்ராகிட்டோ நினைக்குது. கொட்டி பண்ணி எங்க கூட வந்துரு சரியான்னு ஜுவாஹி சொன்னா. கையில இருக்கிற அந்த ஃபேன் எடுத்து அவ பபிள்ஸை வர வைக்கிறா. சாதாரண பபிள்னு ஒருத்தன் அதை தொட்டா பயங்கரமா வெடிக்குது. நுவான அவங்க பிடிக்க ட்ரை பண்ணுவா. அவ அவங்க கூட தொட்டு பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருந்தா. கூட எக்ஸ்ட்ராவா ஃபேன் டேபிள்ஸ்லாம் உயிர் கொடுத்து அதை வச்சு வந்தவங்களை பிடிச்சி அடிச்சவா குறும்புத்தனத்தை ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஒரு தீம் பார்க் இருக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். ஆர்மியே நம்ம ஹீரோவை தான் துரத்திட்டு வருது. சன்ரங் ஃபேமிலியும் ரிச்சுங்கிறதுனால அவளும் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. பணமலையில நம்ம நீந்தலாம் அப்படின்னு சென்னு சொல்றான். தாத்தாட்ட சொல்லி பேரியரை ஆக்டிவேட் பண்ணிட்டா உள்ள இருந்து யாராலையும் வெளியே தப்பிக்க முடியாது அப்படின்னு சன்ரங் சொல்றா. பீரங்கி எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ரெடியா இருக்காங்க. நார்மல் புல்லட்ஸை வச்சு ஷூட் பண்ணுவோம். அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு இருக்கான். இப்போ சன்ரங் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா எனக்கு துரோகம் பண்ணிருப்பேன், பதில் கூட அட்டாக் பண்ணல, நீ மதிக்கவே இல்லைன்னு சன்ரங் சொல்லவும் லைட்டா கையாசிச்சு நம்ம ஹீரோ பவரை காமிக்கிறான். டேங்கரை வச்சு இப்போ அட்டாக் பண்ணா புல்லட் அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுத்துட்டு சன்ரங் நம்ம ஒன்னா இருந்த டயத்தை நீ மறந்துட்டியா, நம்ம ஒன்னா ஸ்கை லேண்டன்ஸை ரிலீஸ் பண்ணோம், மீட்டியார் ஷவரை பார்த்தோம், எத்தனையோ போராட்டங்கள்ல என் கூட இருந்த, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோவா ஸ்வாட உடச்சிட்டாவா கையை பிடிச்சி எடுத்து அவளை கிஸ் பண்ணவும் அவளோட அந்த மெமரிஸ்லாம் ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கோ. அது அந்த ஹிப்னாசிஸ்னால தான். ஒரு வழியாக அந்த ஹிப்னாசிஸ்ல இருந்து சன்ரங் வெளியே வந்துருந்தா அவளுக்கு நம்ம ஹீரோ கூட நடந்த எல்லா ஞாபகம் வந்துடுச்சு. வாங்கலின் நான் ஒன்று போய் தப்பா அட்டாக் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு வா சொல்லவும் இது உன்னோட தப்பு இல்லை, அந்த பாய்ஷி தான் எல்லாரோட மெமரிஸையும் மாத்திட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னால தெரிஞ்சோ என்னடா பண்ண முடியும், நானே என் லொக்கேஷன் சொல்றேன், நான் ஹெவன்லி டாவோல இருக்க, உன்னால அந்த இடத்துக்கு வரவே முடியாதுன்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கான். வாங்கலின் நீ இங்க இருந்து போ, நான் மற்றவங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடாவா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறான். சன்ரங் நீயும் துரோகம் பண்ணிட்டல, நீயும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சன்ரங் எல்லாரும் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நுவானை பிடிக்க ட்ரை பண்ண எல்லாருமே அவ அடிச்சு போட்டா. வா நுவான், அவன் கதையை நம்ம முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நுவானை தூக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு போறான். வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாய்ச்சி சிரிச்சிட்டு இருந்தான். அவன் பின்னாடி கதவை ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ அங்க வரவும் டேய் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1000 வருஷமா பிளான் போட்டிருக்கேன், நீ எப்படி அசால்ட்டா வந்தேன்னு கேட்டா.
என் ரூம்ல இருக்கிற பீரோல திறந்தா இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்ல, அப்படியே இருந்தாலும் நான் 7 ஹெவன்லி டாவோஸையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், இன்வின்சிபிள்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நீ என் கூட சேர்ந்து ஃபைட் பண்றியா நம்ம ஹீரோ கேட்குமா அவ்வளோ சரிங்கிற மாதிரி தலையாடுறா. நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். அதுலயும் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.